ஓகேங்க. இன்னும் ஒரு டொயோட்டோல எட்டியோஸ்னா எட்டியோஸ்ல வி பிளாட்டினம் வேரியன்ட் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. பெட்ரோல் வண்டி சொல்லவே வேணாம். டீசலே செலவு வைக்காது. பெட்ரோல் சுத்தமா செலவே வைக்காது. அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸே இல்லாம அந்த அளவுக்கு ஓட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வெறும் 80,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்ல இருக்குண்ணா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே வண்டி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ண வேண்டியதானா. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். டயர்ஸ்னால ஒரு 60 to 70% கண்டிஷன்ல இருக்கு. பாடியில ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது எதுவும் இல்லை, ரொம்ப தெளிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டென்ட் ஸ்கிராச்சஸும் நீங்க பெருசா பார்க்க முடியாது. ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ண வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன். நியூ ஷேப் வரும்னா இது 16 வரைக்கும் ஓல்டு ஷேப் வரும், இது நியூ ஷேப் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் சின்னதா வந்து பம்பர் இந்த கிரில் எல்லாம் கொஞ்சம் மாறும். ஓகே, எவ்வளோன்னு கேட்குறீங்க? ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,75,000 கேட்குறோம்னா ஒரு 4.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். எட்டியோஸ் ஏன்னா இன்னைக்கு ஒரு டிசைர் மார்க்கெட் தான் வச்சுக்கோங்களேன். டிசைரோட ஆனால் வண்டி சூப்பரா இருக்கும், ஸ்பேஷியஸா இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், செலவும் வைக்காதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வண்டி தான். சரி, செலவே வைக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இன்ஜின் ஆயில் எல்லாம் மாத்தாமே வச்சிட போறாங்க. அது அதை தவிர மேஜர் எதுவும் இருக்காதுன்னு சொல்றேன். ஓகே, வண்டி ஓட்டுறோம்னா நம்ம உயிர் வாழ்றோம்னா சாப்பிட்றோன்ற நிறைய நம்ம சில கஸ்டமர்ஸ் என்ன செலவே பண்ண தேவையில்லைன்னா இன்ஜின் ஆயில மாத்தாம ஓட்டிட்டு இருப்பாங்க. சர்வீஸ்னா அவ்வளவுதான். ஏன்னா 2 வீலர் எடுக்கிறாங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணா எனக்கு 1,500 to 2,500 வரலாம். காருங்க போது ஒரு 6,000 to 7,000 வரும். இதுதான் இந்த ஒரு சர்வீஸ் பண்ற செலவு.